குழம்பு வைக்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய். இது பார்த்திங்கன்னா நான் பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.25 டம்ளர் பருப்பு குழம்புக்கு. இதில் பாதி தான் வெங்காயம், தக்காளி நான் போட போகிறேன். இப்போ வாங்க பருப்பு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சாச்சு. இப்போ பருப்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. பெருங்காயத்தூள் போட்டுக்குருவோம். அப்புறம் மஞ்சள்தூள் போட்டுக்குருவோம். இப்போ பருப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 விசில் மட்டும் விட்டு இறக்கி விட்டு தாளிப்பு போட்டு வெந்து இறக்கிட்டோம். இப்போ தண்ணி எடுத்துட்டு கடைஞ்சிட்டு தாளி போட்டுக்கலாம். பருப்பு பாருங்கள், நான் நல்லா கரண்டியை வச்சு கடைஞ்சி வச்சுட்டேன். சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்புக்கு கடுகு, உளுந்த பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, வத்தல், பூண்டு, மிளகு, ஜீரகம், மல்லி இலை. இதான் இன்றைக்கி தாளிப்பு போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். தாளிப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து பருப்பில் ஊற்றிக்கலாம். தாளிப்பு போட்டாச்சு. ஆனால் பருப்பு குழம்பு நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. பார்த்துக்கோங்க, 25 பேருக்கு. இப்போ சாய்பாபா கோயிலுக்கு அன்னதானத்துக்கு பருப்பு தண்ணி ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரசத்துக்கு பருப்பு தண்ணி, தக்காளி, கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாமே போட்டாச்சு. இது பருப்பு தண்ணி தான். புளி கரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம மிளகு, சீரகம் எல்லாமே மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் போட்டு நுணுக்கி இருக்குது வச்சு இது போட்டுக்கலாம். போட்டு இப்போ தாளித்து விட்டுக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, வரமிளகாய். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம போட்டுக்கலாம். சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாமே மசாலாலாம் போட்டு இப்போ நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். ரசத்துக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு அளவாக தாங்க போடுவேன். பார்த்தலாம் ருசியெல்லாம் பார்க்க முடியாது, நம்ம அவருக்கு வச்சுட்டு தான். இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஏதோ அவர் கொடுக்குற இதில் தான் நான் சமைச்சிட்ருக்கிறேன். ரசம் முறைக்கட்டி வரவும் நம்ம இறக்கிக்கலாம். சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு.